ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டபுள் பீன்ஸ் குழம்பு செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் டபுள் பீன்ஸ் நைட்டு முழுக்க ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு ப்ரெஷர் குக்கரில் எடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். டபுள் பீன்ஸ் குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதோ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதோ 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இடித்து வச்சு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்சு 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ நறுக்கி வச்ச 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வேக வச்ச டபுள் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. டபுள் பீன்ஸ் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது. கர்ப்பிணி பெண்கள் இதை எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு வர பர்த் டிஃபெக்ட் வராமல் இது ப்ரிவெண்ட் பண்ணுது. கொலஸ்ட்ரால் லெவல், பிளட் ப்ரெஷர் லெவலை கம்மி பண்ணுது. வெயிட் லாஸுக்கும் ஹெல்ப் பண்ணுது. போன்ஸுக்கும் நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்குது. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம குழம்பு கொதிக்க விட்டுடலாம். அவ்வளவுதான், நம்மளோட டபுள் பீன்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை சூடான சாதத்தோடு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.